இப்ப நிறைய ஜோதிஷிகளும் அவனுக்கு சுக்கிரதசா காலம் தான், ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு அப்படி எல்லாம் சொல்லி இவர் பெரிய முதலீடு எல்லாம் பண்ணுவாங்க, பெரிய பெரிய பிசினஸ் எல்லாம் ஆரம்பிப்பாங்க. ஆனா 10 வருஷத்துக்கு அப்புறம் அவர் வந்து சொல்லுவாங்க, சுவாமி இப்ப எல்லாமே போச்சு, முன்னாடி ஜாதகம் பார்த்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படி எல்லாம் சொன்னாங்க, அதான் இப்ப எல்லாம் பண்ணுனேன், ஆனா இப்ப எல்லாமே போச்சு அப்படி சொல்லுவாங்க. ஏன்? ஜாதகத்தில் 5க்கும் 12க்கும் அதிபனாக இருக்கிறது இல்லையா சுக்கிரன். இப்ப 5ஆம் பாவாதிபன் ஒரு ஏற்றத்தை தரும், அடுத்த 12ஆம் பாவாதிபன் இறக்கத்தை தரும். அதாவது ஒரு மலைக்கு மேலே ஏறுறது, அப்புறம் ஒரு இறக்கம் உண்டாகிறது. அப்ப எல்லாம் பாவாதிபத்தியம் அப்படி சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. இப்ப பாருங்க, ராகுவுக்கு வந்து சொந்த கிரகம் இல்லைன்னு சொல்றீங்க, அப்ப ராகுவோட பாவாதிபத்தியம் எப்படி திங்க் பண்ணுவீங்க? நவகிரகங்களிலே பவர்ஃபுல்லாக இருக்கப்பட்ட பாவகிரகம் தான் ராகு. அந்த ராகுவோட பாவாதிபத்தியம் திங்க் பண்ண வேண்டுமானால் அது எந்த பாவத்துக்கு அதிபன் அது தெரிஞ்சிருந்தால் தானே முடியும், அதுக்கு ஒரு சொந்த ஒரு வீடு இருந்தால் தானே முடியும். அதுதான் இந்த மிதுன ராசி தான் ஜோதிஷ கிரந்தத்தில் ராகுவுக்கு சொல்லப்பட்ட சொந்தம் வீடு.